Good morning, students. Now you are promoted from 9th standard to 10th standard. Thank you. All of you are very great. Already I had seen you, all of you in the classes. You were studying very well. Now today we are going to learn conjunctions. Conjunctions. What are conjunctions? How many classes of conjunctions? Conjunctions are divided into three main types. Please just listen to those sentences. They are as follows. Number one, coordinating conjunction, subordinating conjunction, correlative conjunctions. There are three main types. These are very useful for making connect two words or two sentences or one subordinate class that is depend on other main class. Conjunctions, what are conjunctions? Now we see conjunctions are also known as connectors or linkers or link words. இவர்களெல்லாம் இணைப்பு சொற்கள். நீங்கள் நினைப்பது போல இவைகளெல்லாம் பயமுறுத்துவதற்கல்ல, சாதாரணமாக இணைப்பு சொற்கள். We use conjunctions to join words. இரண்டு சொற்களை இணைப்பதற்கும், a group of words ஒன்றிணைந்த சொற்களை இணைப்பதற்கும், or sentences ஒன்றுக்கு மேற்பட்ட வாக்கியங்களை இணைப்பதற்கும் இந்த லிங்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய கன்ஜெக்ஷன்ஸ் பயன்படுகிறது. ஆல்ரெடி யூ ஹேட் சீன் இன் தி ப்ரீவியஸ் கிளாஸஸ். நம்பர் ஒன், கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ். வாட் ஆர் கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ்? ஜஸ்ட் a small little definition. Coordinating conjunctions link two groups of words that independent make sense. இரண்டு தனித்தனி வாக்கியங்களை ஒருங்கிணைந்து சேர்ப்பதற்கு பெயர் தான் கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ். கோஆர்டினேட்டிங் தட் மீன்ஸ் இணைப்பது, இரண்டு தனி வாக்கியங்களை இணைப்பது. எக்ஸாம்பிள்ஸ் அண்ட், ஆர், ஃபார், அதர்வைஸ், ஸோ, பட், இட், ஸ்டில், as well as etc. Another, what are subordinate conjunctions? ஒரு மெயின் கிளாஸை ஒரு சபார்டினேட் கிளாஸ் சார்ந்திருந்தால் அது சபார்டினேட் கன்ஜெக்ஷன்ஸ். இந்த சபார்டினேட் கன்ஜெக்ஷன்ஸ் வாட் ஆர் தே? These conjunctions help us to introduce subordinate classes. They are used to join subordinate or dependent classes to main classes. முக்கிய வாக்கியத்தை சார்ந்து இருப்பதே சபார்டினேட் கிளாஸ். இவற்றுக்கு பயன்படக்கூடிய மிக மிக முக்கியமான சில கன்ஜெக்ஷன்ஸ் எவையெல்லாம் என்று பார்ப்போம். நம்பர் ஒன், நம்பர் டூ, தோ, although, since, until, till, after, as, before, if, unless, whereas, while, in case, as long as soon as much as, therefore, so that, because, as if, however, etc. Already in the previous chapters, in the previous classes, you have already seen and also used those words, subordinate conjunctions. These are used for making complex sentences. These are used for making compound sentences. Please listen. Correlative conjunctions. What are correlative conjunctions? These conjunctions are always used in pairs. P-A-I-R-S, pairs. இரண்டும் இணைப்பாகத்தான் வரும் கன்ஜெக்ஷன்ஸ். தி டூ கனெக்டர்ஸ் இன் ஈச் சென்டென்ஸ் தட் ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர் ஆர் நோன் அஸ் கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன். எக்ஸாம்பிள், நெய்தர் நார், எய்தர் ஆர், நாட் ஓன்லி பட் ஆல்சோ, ஸ்கேர்ஸ்லி வென், போத் அண்ட், நோ சூனர் தேன், சச், தட், எட்ஸெட்ரா. இவைகள் இரண்டும் இணைந்தே தான் வரும். இந்த கன்ஜெக்ஷனை பொறுத்தளவில் நெய்தர் மட்டும்தான் வரும், அதோடு சேர்ந்து நாரும் உடன் வரும், தனியாக செயல்படாது. எய்தர் ஆர், நாட் ஓன்லி பட் ஆல்சோ, ஸ்கேர்ஸ்லி வென், போத் அண்ட், நோ சூனர் தேன், சச், தட். தேங்க்யூ. நெக்ஸ்ட், லெட் us see various types of conjunctions and practice how to use them in sentences. Please listen and observe. See, I want to give something, ஒரு 5 examples. கோஆர்டினேட்டிவ் கன்ஜெக்ஷன்ஸை எப்படி பயன்படுத்துவது? I would like to say everything in Tamil. I rang up, அழைத்தேன். He didn't speak to me, என்னிடம் பேசவில்லை. I rang up, but he didn't speak to me. சார் கூப்பிட்டு ஆனால் அவர் பதிலே சொல்லலை. இந்த சென்டென்ஸில் பட்டு பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் தி ரேஸ். ஸ்லோ மெதுவாக, ஆனால் ஸ்டெடி, STEADY,
EADY ஸ்டெடி வின்ஸ் தி ரேஸ். நிலையாக, மெதுவாக, ஆனால் நிலையாக, உறுதியாக செல்லக்கூடியது மட்டுமே வெற்றி பெற முடியும். இங்கு அண்ட் என்று சொல்லக்கூடிய கன்ஜெக்ஷன்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. கோஆர்டினேட்டிவ் கன்ஜெக்ஷன். ஃபினிஷ் யுவர் ஒர்க்கு, வேலையை மூடி. யூ வில் நாட் பி சென்ட் ஹோம், வீட்டுக்கு அனுப்பப்பட மாட்டாய். ஃபினிஷ் யுவர் ஒர்க்கு ஆர், முடிக்கவில்லை ஏல், இல்லை ஏல் என்பதற்கு ஆர் பயன்படுத்தப்படுகிறது. வேலையை முடி, உனக்கு கொடுக்கப்பட்ட ஹோம் ஒர்க்கை முடி. இல்லையேல் நீ வீட்டுக்கு அனுப்பப்படுவாய் அல்லது வீட்டுக்கு அனுப்பப்பட மாட்டாய். முடிக்கவில்லையேல் அனுப்பப்பட மாட்டாய். ஆர் என்று சொல்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தி சைல்டு வாஸ் இல், குழந்தைக்கு உடம்புல சரியில்லை. ஸோ ஆகையால் ஹி வாஸ் அட்மிட்டட் இன் தி ஹாஸ்பிட்டல், ஆகவே ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டது. அப்போ ஸோ என்று சொல்லக்கூடிய ஆகையால் என்று சொல்வதற்கு பயன்படுத்தப்பட்டது. ஹீ இஸ் ரிச் ஃபார் ஹீ இஸ் ஹார்ட் ஒர்க்கிங், அவன் பணக்காரன் ஏனென்றால் அவன் கடினப்பட்டு உழைப்பவன். இங்கு ஃபார் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இவற்றை நீங்கள் உருவாக்கும் பொழுது when while you make these sentences, at first you must read both sentences. This is separately, but connecting words but and or so far. Then subordinating conjunction. These are also called complex sentences. Examples: you work hard, கடினப்பட்டு உழை. யூ cannot secure good marks, உன்னால் பெற முடியாது. இங்கு அன்லஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கன்ஜெக்ஷன்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அன்லஸ் யூ ஒர்க் ஹார்ட், நீ நன்கு படிக்கவில்லையே, இல்லையேல் என்பதற்கு அன்லஸ் என்று சொல்லக்கூடிய சபார்டினேட் கன்ஜெக்ஷன் பயன்படுத்தப்பட்டது. யூ cannot secure good marks, நன்கு படிக்கவில்லையேல் உன்னால் நிறைய மார்க்கை எடுக்க முடியாது. அன்லஸ். வெயிட், காத்திரு. டில் ஐ ரிட்டன், நான் வரும் வரை. வரும் வரை என்று சொல்வதற்கு டில் என்று சொல்லக்கூடிய கன்ஜெக்ஷன் பயன்படுத்தப்பட்டது. ஹீ இஸ் ஹானஸ்ட் தோ ஹீ இஸ் புவர், நேர்மையானவன் ஆனாலும் அவன் ஏழை. அப்போ ஆனாலும் என்று சொல்வதற்கு தோ என்று சொல்லக்கூடிய சபார்டினேட் கன்ஜெக்ஷன் பயன்படுத்தப்பட்டது. ஆஸ், இந்த சொல் அடிக்கடி நீங்கள் ஆஸ் ஐ ஆம் சஃபரிங் ஃபீவர் என்று எழுதியிருப்பீர்கள். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. ஆஸ் ஜான் ஈஸ் வெரி வீக், ஜான் ஈஸ் வெரி வீக், அவன் மிகவும் பலவீனமாக இருப்பதால் என்பதற்கு ஆஸ் பயன்படுத்தப்பட்டது. ஹீ இஸ் நாட் ஏபிள் டு வாக் ஃபாஸ்ட், ஆகையால் அவனால் வேகமாக நடக்க முடியாத நிலையில் அவன் இருக்கிறான். இங்கு இருப்பதால் என்று சொல்வதற்கு ஆஸ் பயன்படுத்தப்பட்டது. ஐ வில் ரிட்டன் ஹோம் ஆஃப்டர் சன்செட், சூரியன் மறைந்த பிறகு நான் வீட்டுக்கு திரும்புவேன். ஆஃப்டர் என்று சொல்லக்கூடிய சபார்டினேட் கன்ஜெக்ஷன் பயன்படுத்தப்பட்டது. பிறகு. மை அங்கிள் என்டர்டு மை ஹவுஸ், என் மாமா வீட்டுக்கு நுழைந்தார். ஒயில் ஐ வாஸ் டூயிங் மை ஹோம்ஒர்க், என்னுடைய வீட்டு பாடத்தை செய்து கொண்டிருந்த பொழுது என்னுடைய மாமா வீட்டுக்கு உள்ளே நுழைந்தார். இங்கு ஒயில் என்று சொல்லக்கூடிய ஒரு சபார்டினேட் கன்ஜெக்ஷன் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் பிஃபோர் யூஸிங் தீஸ் சபார்டினேட் கன்ஜெக்ஷன்ஸ் ஆர் கோஆர்டினேட்டிங் ஆர் கோரிலேட்டிவ் எனி ஒன், ஃபஸ்ட் ரீட் தி சென்டென்சஸ். everything is very easy, but you must observe everything what they say. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது முழுமையாக அவற்றை நீங்கள் படித்து பார்த்து அதன் பிறகு and then you must use suitable conjunctions, otherwise everything will be wrong. Then last one, correlative conjunctions. ஷீபா இஸ் போத் ஏ சிங்கர் அண்ட் ஏ டான்சர். இங்கு ஷீபான்னு சொல்லக்கூடிய சப்ஜெக்டு சிங்கராகவும் இருக்கிறார், டான்ஸராகவும் இருக்கிறார். இந்த இரண்டையும் இணைத்து சொல்வதற்கு போத் அண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு கன்ஜெக்ஷன் பயன்படுத்தப்பட்டது. போத்தும் அண்டும் இணைந்தே வருகிறது. நெய்தர் ஜானி நார் ராம் ஹேஸ் அட்டெண்டட் தி ஃபங்க்ஷன். இங்கு ஜானி என்று சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் இருக்கிறது, ராமி என்று சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் இருக்கிறது. நெய்தர் நார் பயன்படுத்தப்பட்டது. ஒன்று மட்டும் யூ மஸ்ட் அப்சர்வ். நெய்தர் என்றால் நார் என்றால் இரண்டும் இல்லை என்று பொருள். ஜானும் வரவில்லை, ராமும் அந்த பாட்டியில் கலந்து கொள்ளவில்லை, இருவரும் இல்லை என்பதற்கு நெய்தர் நார் பயன்படுத்தப்பட்டது. அனதர் ஒன், நெய்தர் அடுத்து நீங்கள் சப்ஜெக்ட் வர வேண்டும். அடுத்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸ். இது ரொம்ப பேருக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நோ சூனர் டிட் தி டீச்சர் என்டர் தி கிளாஸ் தேன் தி பாய்ஸ் சுட் அப். இங்கு தி பாய்ஸ் சுட் அப் என்று சொல்லக்கூடிய மெயின் கிளாஸ் இருக்கிறது. நோ சூனர் டிட் தி டீச்சர் என்டர் தி கிளாஸ் தேன் என்பது சபார்டினேட் கிளாஸ். இங்கு நோ சூனர் பயன்படுத்தப்பட்டது, தேன் பயன்படுத்தப்பட்டது. ஆசிரியர் உள்ளே நுழைந்த உடனேயே மாணவர்கள் எழுந்து நின்றனர். இங்கு நோ சூனரும் தேனும் இரண்டும் இணைந்தே செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்து நெக்ஸ்ட் ஒன், ஸ்கேர்ஸ்லி ஹேட் தே கான் அவுட் வென் இட் ஸ்டார்டட் ரெய்னிங்.
when it started raining, when it மழை பெய்ய ஆரம்பித்த உடனேயே scarcely had they gone out, அவர்கள் போன உடனேயே மழை பெய்ய ஆரம்பித்தது என்று வந்திருக்கிறது. இங்கு scarcely வந்திருக்கிறது, when வந்திருக்கிறது. இதற்கு முன்பு உள்ள பிஃபோர் வாக்கியத்தில் முன் சென்டென்ஸில் நோ சூனர் வந்தால் தேன் வர வேண்டும், நோ சூனரை அடுத்து டிட்டு வர வேண்டும். இவற்றை எல்லாம் நீங்கள் அவசியம் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். scarcely வந்தால் when வரும். தென் லாஸ்ட் ஒன் நாட் ஓன்லி பட் ஆல்சோ, ஏற்கனவே படித்திருப்பீர்கள். தி கார் இஸ் நாட் ஓன்லி எக்கானமிக்கல் பட் ஆல்சோ ஃபீல்ஸ் குட் டு ட்ரைவ். இது விலை கம்மியானது மட்டுமல்ல, வண்டி ஓட்டுவதற்கும் இது மிகவும் எளிதானது என்று நினைக்கிறேன் என்று அர்த்தம் வருகிறது. நாட் ஓன்லி பட் ஆல்சோ. I would like to give you a few examples of conjunctions. You must observe everything what I teach. Call me, என்னை அழை. You need money, உனக்கு தேவை பணம். கால் மீ, என்னை அழை. உனக்கு பணம் தேவைப்படின் என்னை அழை. கால் மீ இன் கேஸ், உனக்கு விருப்பம் இருந்தால், ஒரு வேளை என்ற பொருள் வருவதற்கு இன்கேஸ் பயன்படுத்தப்பட்டது. ஐ ஃபர்காட் தட் ஐ ஹேவ் டு மீட் தி பிரின்சிபல், பிரின்சிபலை சந்திப்பதற்கு நான் மறந்துவிட்டேன். ஐ ஃபர்காட், இங்கு தேட் என்று சொல்லக்கூடிய கன்ஜெக்ஷன்ஸ் பயன்படுத்தப்பட்டது. ஃபர் தேட் என்ற பொருள் இங்கு அது என்று பொருள் அல்ல, எதை என்று சொல்வதற்கு தேட் பயன்படுத்தப்பட்டது. தேட் ஒன், தோ ஹீ இஸ் 90 years old, அவனுக்கு வயது 90 இருந்த போதிலும் தோ என்று சொல்லக்கூடிய சொல் பயன்படுத்தப்பட்டது. ஹீ இஸ் இன் தி பிங்க் ஆஃப் ஹெல்த், நல்ல ஆரோக்கியத்துடன் அவர் இருக்கிறார். இங்கு தோ என்று சொல்லக்கூடிய சபார்டினேட் கன்ஜெக்ஷன் பயன்படுத்தப்பட்டது. இட் இஸ் ரெய்னிங், மழை பெய்து கொண்டிருக்கிறது. டேக் அன் அம்பரல்லா, குடையை எடுத்துக்கொள். ஆர் எல்ஸ் யூ வில் கெட் ட்ரெஞ்சுடு, மழை பெய்து கொண்டிருக்கிறது, குடை எடுத்துக்கொள். ஆர் எல்ஸ், இல்லையேல் என்று சொல்வதற்கு ஆர் எல்ஸ் பயன்படுத்தப்பட்டது. இல்லை என்றால் நீ மழையில் நினைந்து விடுவார். தே ஃபேஸ்டு மெனி ஹார்ட்ஷிப்ஸ், நெவர்திலெஸ் தே ஆர் ஆல்வேஸ் சேர்ஃபுல். தே ஃபேஸ்டு மெனி ஹார்ட்ஷிப்ஸ், ஏகப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் எதிர்நோக்கினார்கள். நெவர்திலெஸ் தட் மீன்ஸ் இன்ஸ்பைட் ஆஃப் என்று பொருள். இந்த திஸ் வேர்ட், திஸ் கன்ஜெக்ஷன் இஸ், இட் லுக்ஸ் ஜஸ்ட் வெரி டிஃபிகல்ட் யூ மீ, ஐ மீன் தட் மீன்ஸ் ஐ இன்ஸ்பைட் ஆஃப், இருந்தும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அப்போ நெவர்திலெஸ், ஆரியல்ஸு, தோ, தட்டு, இன்கேஸ், இவையெல்லாம் சபார்டினேட் கன்ஜெக்ஷன்ஸு. அனதர் few examples. Both the ministers and the officers visited the areas. Both and என்று சொல்லக்கூடிய ஒரு கன்ஜெக்ஷன் பயன்படுத்தப்பட்டது. இது ஒரு கார்லேட்டிவ் கன்ஜெக்ஷன். மினிஸ்டரும் மற்றும் அலுவலர்களும் அந்த ஏரியாவுக்கு விஜயம் செய்தார்கள். போத் அண்ட். ஜெயா டீச்சர்ஸ் நாட் ஓன்லி இங்கிலீஷ் பட் ஆல்சோ சயின்ஸ். ஜெயான்னு சொல்லக்கூடிய டீச்சர் இங்கிலீஷை மட்டுமல்ல சயின்ஸையும் அவர் நடத்துகிறார். அது மட்டுமல்ல இதுவும் என்று சொல்வதற்கு நாட் ஓன்லி பட் ஆல்சோ. எய்தர் ரகு ஆர் பாலா, இங்கு எய்தர் ஆர் வந்திருக்கிறது, இரண்டில் ஒன்று என்று பொருள். எய்தர் ரகு ஆர் பாலா வில் ஹாவ் டு பை வெஜிடபிள்ஸ் ஃப்ரம் தி மார்க்கெட்டு. ரகு, ஒன்று ரகு அல்லது பாலா, இருவரில் ஒருவர் கடையில் மார்க்கெட்டில் வீட்டுக்கு வேண்டிய காய்கறிகளை வாங்குவார்கள். இங்கு வில் ஹாவ் வந்திருக்கிறது. தென் நோ சூனர் டிட் ஐ என்டர் தி ஹவுஸ் தேன் இட் ஸ்டார்டட் ட்ரிசிலிங். வீட்டுக்குள் நுழைந்த உடனேயே மழை பெய்ய ஆரம்பித்தது, ட்ரிசிலிங் பண்ண ஆரம்பித்தது. நோ சூனர் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். நோ சூனர் வந்தால் தேன் வர வேண்டும். ஒரு பாஸ்ட் டென்ஸை டிட்டு, ஐ என்று என்டர் என்று இரண்டாக பிரிக்க வேண்டும். இது தீஸ் ஆர் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன். ஆஸ் யூசுஃப் வாஸ் ரன்னிங் ஹை டெம்பரேச்சர், யூசுஃபுக்கு அளவுக்கு அதிகமான காய்ச்சல் இருந்து கொண்டு இருந்ததால் he could not take a part in the competition, அவனால் கலந்து கொள்ள முடியவில்லை. இருந்ததால் ஆள் என்று சொல்வதற்காக ஆஸ் பயன்படுத்தப்படும். இந்த உதாரணங்களில் யூ சி ஆஸ் என்று சொல்லக்கூடிய சபார்டினேட் கன்ஜெக்ஷன், நோ சூனர் தேன் என்று சொல்லக்கூடிய கார்லேட்டிவ் கன்ஜெக்ஷன், எய்தர் ஆர் என்று சொல்லக்கூடிய கார்லேட்டிவ் கன்ஜெக்ஷன், நாட் ஓன்லி பட் ஆல்சோ என்று சொல்லக்கூடிய கார்லேட்டிவ் கன்ஜெக்ஷன், போத் அண்ட் என்று சொல்லக்கூடிய கார்லேட்டிவ் கன்ஜெக்ஷன்ஸ், நெவர்திலெஸ் என்று சொல்லக்கூடிய ஆரம்பத்தில் கூறப்பட்ட கோஆர்டினேட்டிவ் கன்ஜெக்ஷன்ஸ், ஆரியல் சொல்லக்கூடிய கோஆர்டினேட்டிவ் கன்ஜெக்ஷன்ஸ், தோ என்று சொல்லக்கூடிய சபார்டினேட்டு, தேட் என்று சொல்லக்கூடிய சபார்டினேட்டு, இன் கேஸ் என்று சொல்லக்கூடிய சபார்டினேட் கன்ஜெக்ஷன் பயன்படுத்தப்பட்டது. முதலில் நீ வாக்கியத்தை இரண்டு தனி வாக்கியங்களாக எந்த வாக்கியங்களும் படித்து அதனுடைய ஃபுல் மீனிங் தெரிந்து கொண்டு அதற்கு பொருத்தமான கன்ஜெக்ஷன் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். நீங்கள் இது கஷ்டமாக இருக்கிறது, யூ வில் ஃபீல் தீஸ் ஆர் வெரி டிஃபிகல்ட்டு, எவ்ரி ஒன் இஸ் ஈஸி.
but you must take more interest, otherwise everything is difficult. அடுத்து some important conjunctions to add information, கூடுதலான தகவல்களை பெறுவதற்கு பயன்படக்கூடிய சில conjunctions. And not only but also, as well as, moreover, furthermore, besides, in addition to, these conjunctions are used for more information to indicate cause or reason. செயல் விளைவுகளை சொல்வது since, as, for, because, since then, before that, after that, these are using for making cause or reason sentences. To express contrast, மாறுபட்ட எதிர்விளைவுகளை சொல்வதற்கு, but, yet, still, nevertheless, on the other hand, though, although, even though, however, on the contrary, these are used for making express contrast. எதிர் விளைவுகளை சொல்வதற்கு பயன்படுத்தப்பட்டது. டு ஷோ ரிசல்ட் ஆர் பர்போஸ், விளைவு, இதனுடைய விளைவு தான் என்ன. therefore, consequently, then, so that, hence, thus. then, நேரம், டு indicate டைம், செயலின் காலத்தை வலியுறுத்துவதற்கு, when, while, after, before, till, until, as soon as long as. These important conjunctions, these are using for indicated time. Another one, to add condition, நிபந்தனை விதித்தல். if, ஏற்கனவே இவையெல்லாம் நீங்கள் படித்திருப்பீர்கள். if, unless, whether, in case, provided that. to express choice, இரண்டு செயல்களின் தெரிவை சொல்வதற்கு, or, either or, neither nor, otherwise or also. to denote comparison, இரண்டு செயல்களை ஒப்பிட்டு சொல்வதற்கு, likewise, similarly. last one, to denote place, இடத்தை குறிப்பதற்கு, where, whereas. all the teachers, all the students, thank you for listening everything. You repeat everything if you have time, but you must take something more concentration on the subjects, otherwise everything will be very difficult. English is not our mother tongue, it is a foreign language. You should spend a lot of time for taking concentration and get success. Thank you.